உங்கள் கண்ணீர் பேசும். கண்ணீர் வடிக்கிறவங்களோடு கர்த்தர் பேசுறது நமக்கு தெரியும். இன்னைக்கு கர்த்தர் பேசுற வார்த்தை கண்ணீர் பேச போகுது. ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், அப்படி ஒரு கண்ணீரின் பள்ளத்தாக்குல அன்னைக்கு யாக்கோபு போனதுனால இன்னைக்கு இது நம்மோடு பேசிட்டு இருக்கல. இது போல நம்முடைய இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு நாளைக்கு அநேகருக்கு ஆறுதலாய் பேசப்படும். பேசப்படும். நம்புறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஓசியா 12வது அதிகாரம், ஓசியா 12வது அதிகாரத்தின் 4வது வசனத்தை வாசிக்கிறேன். தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான், தன் பலத்தினாலே தேவனோட போராடினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன் பலத்துல. 4வது வசனம், அவன் தூதனானவரோட போராடி மேற்கொண்டான். எப்படி போராடி மேற்கொண்டானா? அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். அதாவது தன் பலத்தால ஒன்னு முடியலன்னு வரும்போதுதான் ஒரு மனுஷன் அழுவான். அழுது கெஞ்சினான். வேதம் சொல்லுகிறது. ஆமென். பெத்தேலிலே அவர், இந்த வேர்டை தான் இன்னைக்கு ஆவியானவர் அப்படி ஒரு பிளாஷ் மாதிரி காட்டி கொடுத்தார். சரி, அதை அடுத்த ஃப்ரைடே பேசலாம் அல்லது இன்னொரு நாள் பேசலாம் என்று மாற்றி வைத்து விட்டேன். இந்த வேர்டை கவனிங்க. அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் அவர் அவனை கண்டு சந்தித்து, அடுத்து என்ன எழுதியிருக்கணும்? அதுல அவனோடு பேசினார்னு எழுதியிருக்கணும். பைபிள் என்ன எழுதியிருக்கு தெரியுமா? நம்மோடு. இன்னைக்கு இந்த வேர்டு என்ன அப்படியே போட்டு, ஆண்டவரே அவனை கண்டு சந்தித்து அவனோடு பேசணும், அப்படிதான் எழுதியிருக்கணும் அந்த இடத்துல. சரி, தமிழ்ல தான் இப்படி இருக்கான்னு பார்த்தா இங்கிலீஷ்லயும் அப்படிதான் இருக்கு. என்ன அதுன்னு அர்த்தம்? யாக்கோபு ஆண்டவர் ரொம்ப நேசித்தார். ரொம்ப நேசிக்கிறவன் இப்ப எந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறான் தெரியுமா? அழுது கெஞ்சிற நிலைமையில. ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், அப்படி ஒரு கண்ணீரின் பள்ளத்தாக்குல அன்னைக்கு யாக்கோபு போனதுனால இன்னைக்கு இது நம்மோடு பேசிட்டு இருக்குல்ல. இது போல நம்முடைய இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு நாளைக்கு அநேகருக்கு ஆறுதலாய் பேசப்படும். பேசப்படும். நம்புறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மோடு பேசினார். நம்மோடு பேச யாக்கோப அளவிட்டார். இப்படி பார்க்க ஆரம்பிங்க. என் கண்ணீர் பேசும். அப்படியே ஒரு விசை கண்களை மூடி இந்த வலது கரத்தை உயர்த்தி இந்த வேர்டை அப்படியே அப்படியே ப்ரொக்ளைம் பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க, பிரகடனம் பண்ணுங்க. என் கண்ணீர் பேசும். என் கண்ணீர் அநேகரை உயிர்ப்பிக்கும். என் கண்ணீர் அநேகரோடு பேசும். சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. சும்மா இருக்கிறவங்க சும்மா இருந்துக்கோங்க. இந்த வார்த்தை சிலருக்கான ரேமா, தீர்க்க தரிசன வார்த்தை. என் கண்ணீர் பேசும். என் கண்ணீர் அவ்விடத்திலிருந்து, அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலிருந்து நம்மோடு பேசினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னாள் அழுதா. அன்னாளின் கண்ணீரின் பலன் தான் யாரு? சாமுவேல். அந்த சாமுவேல் மூலம் கர்த்தர் பட்டணத்துக்கே பேசினார். சாமுவேலுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையில் ஒன்று கூட, தான் முதல் பெயர்சபா மற்றும் சாமுவேல் தீர்க்கதரிசி தான் என்று எல்லாமே. எஸ், அந்த உண்மையில சாமுவேல் பேசுறாரான்னு பார்த்தா ரூட் எங்கன்னு பார்த்தா அன்னாளுடைய கண்ணீர். அந்த கண்ணீர் எப்படி வந்த கண்ணீர் தெரியுமா? மனம் கசந்து. அவன் எந்த அளவுக்கு பெயின். நம்ம வாயில கசப்பு பட்டாலே எந்த அளவுக்கு எக்ஸ்பிரஷன் மாறுது இல்ல? அப்ப மனசுல கசப்பு வந்துன்னா துடிப்போம்ல, இருந்து துடிப்போம். மனம் கசந்து அழுதா. அந்த கண்ணீர் பேசினது. பேசினது சாதாரண பேச்சு இல்ல, கர்த்தருடைய
வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்விடத்திலும் யாக்கோபு நம்மோடு பேசினான் என்றல்ல, அவர் பேசினார். அவனை கண்டு சந்தித்து நம்மோடு. ஏன் ஆண்டவரை நேசிக்கிறவங்க லைஃப்ல இப்படி எல்லாம் செய்றீங்க? இயேசுவை பிதா நொறுக்க சித்தமானார். ஆமென். அவர் அல்லவா நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு சத்தமிட்டு அழுதாராம். பைபிள்ல இருக்கு. ஓன்னு சத்தம் போட்டு அழுதார். ஆமென். உங்கள் கண்ணீர் பேசும். கண்ணீர் வடிக்கிறவங்களோடு கர்த்தர் பேசுறது நமக்கு தெரியும். இன்னைக்கு கர்த்தர் பேசுற வார்த்தை கண்ணீர் பேச போகுது. ஆமென். சொல்லுங்க, என் கண்ணீர் பேசும். சத்தமா சொல்லுங்க, என் கண்ணீர் பேசும். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அவ்விடத்திலும் அவர் அவனை கண்டு சந்தித்து நம்மோடே பேசினார். வார்த்தையை அப்படியே உள்ள வாங்கிடணும். என் கண்ணீர்லாம் நாளைக்கு பேச போகுது. என் தலைமுறையோடு பேச போகிறது. எதை பேச போகுது? கர்த்தருடைய வார்த்தையை. நம்ம பேசி கேட்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு அந்த யாக்கோபின் கண்ணீர், அந்த யாக்கோபின் சூழ்நிலை இன்னைக்கு எத்தனை பேருக்கு பலனா இருந்துச்சு? அது கர்த்தருடைய வார்த்தை அதுல இருக்கிறது. தேவன் நம்மை அனுமதிக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கர்த்தருடைய திட்டம் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. ஆமென், ஆமென். என் கண்ணீர் பேசும். ஹல்லேலூயா. என் கண்ணீர் பேசும். ஹல்லேலூயா. ஆபேலின் ரத்தம் பேசினது. ஆபேலின் ரத்தம் பேசினது. யாக்கோபின் கண்ணீர் பேசுகிறது. அன்னாளின் கண்ணீர். சாமுவேல்ட்ட எல்லாரும் வராங்க. ஏன்னா வேர்டு இருக்கு, ரேமா இருக்கு, வார்த்தை இருக்கிறது. இதுக்கு பின்னாக என்ன இருக்கிறதுன்னா மனம் கசந்து அழுது. எனவே ஆண்டவர் சமூகத்தில் அழ கிடைக்கிற தருணம் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க நிறைய. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் எப்படி போகிறான் தெரியுமா? அழுது கொண்டே. 100 சங்கீதம் 126 சங்கீதம் 5-6 வசனங்கள். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட, கண்ணீரோட விதைக்கிறவர்கள். கண்ணீர்ல, இந்த கண்ணீர்ல தான் நம்ம வார்த்தையெல்லாம் விட்டு விட்டு ஜெபம் பண்ணணும். ஆமென். அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் எல்லாரும் சொல்லுங்க, தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட. இங்க இன்னைக்கு அழுதுட்டு நான் போறேன், திரும்ப வரும்போது கம்பீரத்தோட ஆமீன் சொல்றவங்க மட்டும் கம்பீரத்தோட இதே இடத்துக்கு நான் வருவேன். நல்ல கைகளை தட்டி ஆமேன் என்று சொல்லி, கண்ணீர் வீணாலும் ஒப்பி எடுத்து തുരുത്തിയിലാക്കുന്ന നാഥനുണ്ട്. തുരുത്തി നിറയുമ്പോൾ അളന്നെടുത്ത് அனுகிரகமேகுന്ന. நான் இங்கே ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். ஒரு சில நிமிடங்கள் கூட நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்படி எழுந்து நிற்கலாமா? ஒரு 5 மினிட்ஸ்ல நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். என் கண்ணீர் பேசும். இந்த கண்ணீர் அநேகரோடு பேச போகிறது. இந்த கண்ணீர் அநேகரோடு பேச போகிறது. முடிந்த அப்படியே வலது கரத்தை உயர்த்தி, இடது கரத்தை இருதயத்தில் ஊத்தி. இப்போ நம்ம நிறைய விண்ணப்பம் பண்ணியாச்சு, அழுதாச்சு. இப்ப நல்ல தேங்க் பண்ண போறோம் ஆண்டவருக்கு. இந்த சூழ்நிலைக்காக நன்றி.
இந்த பாதைக்கு நல்ல மானம் திறந்து தேங்க் பண்றவங்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கேயும் பார்க்காதீங்க, கண்ணை மூடிட்டு ஆண்டவர்கிட்ட நின்றணும். ஜெபம் துதி அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படி நம்ம கான்சென்ட்ரேஷன் மாறவே கூடாது. ஆமென். அப்படியே தேங்க் பண்ணுங்க. எந்த சிச்சுவேஷன்ல நீங்க டிராவல் பண்ணிட்டு வரீங்க, தேங்க் பண்ண அப்படியே தேங்க் நன்றி மட்டும் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் அதை நினைக்க ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வாயில ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அந்த காரியத்தை நினைங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நினைங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நினைங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களா இப்ப யார கை தட்ட வேண்டாம். இப்ப நல்ல தேங்க் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தீமையை நன்மையை மாற்றுகிறதற்காக நன்றி அப்பா. என் புலம்பலை களிப்பாய் மாற்றுகிறதற்காக நன்றி அப்பா. இந்த அள்ளி தூவும் விதையை அழுது கொண்டு தூவ வச்சிங்க, ஆனா கம்பீரத்தோடு அரித்து கொண்டு திரும்பி வர வைக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீங்க என்ன வச்சிருக்கிற இந்த குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம், இந்த சூழ்நிலைக்காக ஸ்தோத்திரம், இந்த அனுபவத்துக்காக ஸ்தோத்திரம். இதெல்லாம் நாளைக்கு அநேகரோடு பேச போகிறதற்காக ஸ்தோத்திரம். இதெல்லாம் நாளைக்கு அநேகரை தேற்ற போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, மனதார உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, முக்கு கோடி நன்றி அப்பா. சில இடத்துல எங்களை விட்டு கொடுத்தது போல இருந்துச்சு, ஆனா அது விட்டு விடுவதற்கு அல்ல, எங்களை இன்னும் ஏறி வர பண்ணுவதற்கு, இன்னும் உயர்த்துவதற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. லாபான் வருகிறான், ஏசா வருகிறான். இப்படி ஒரு சிச்சுவேஷனுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இப்படி ஒரு சிச்சுவேஷன் தான் யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றினது. ஸ்தோத்திரம். அங்கே அவனை கண்டு சந்தித்து நம்மோட பேசினார், நம்மோட பேசினார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என்கிட்ட பேச மாட்டீங்களான்னு தான் நான் இருந்தேன், ஆனா என் வாழ்க்கை மூலமா நீங்க அநேகரோடு பேச போறீங்க. அநேகரோடு நம்புறவங்க தேவனை ஆர்ப்பரியுங்கள், நம்புகிறவர்கள் ஆர்ப்பரியுங்கள். சகரமா மலதனர பாபா, ஹalleluya. ஷகமம்ரோ, எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த 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 கண்ணீர் பேச போகிறது. இப்ப நம்ம ஆர்ப்பரிப்போடு ஒரு பாடலை பாடி ஜெபித்து முடிக்க போகிறோம். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். ஆமென், ஆமென். அந்த கம்பீரத்தோடு நாம் இந்த அள்ளி தூவும் விதையை கண்ணீரோடு விதைத்தோம், கம்பீரத்தோடு அறுவடை செய்ய போகிறோம். இந்த நம்பிக்கையோடு ஆர்ப்பரிப்போடு தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். ஹalleluya. எல்லாரும் கைகளை தட்டி தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா. பாடுங்கள். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும். உங்கள் கண்ணீர் பேச போகிறது. எஸ் சொல்லுங்க. யார் இந்த ராஜா? யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ஆமென், மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு இயேசு ராஜா. வாசல்களே, வாசல்களே, தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். அப்பா வருகிறார், ராஜா வருகிறார். ஆமென். படைகளின் ஆண்டவர், பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும். உள்ளே நுழையட்டும்,
யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா, மகிமையின். ஓ தலைகள் உயரட்டும், தலைகள் உயரட்டும். கோரே தலைகள் உயரட்டும், தலைகள் உயரட்டும். ராஜா வருகிறார். அப்படியே சொல்லுவோம். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? glory. ஆமென். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் செங்கடலை நீர் பிளந்து, செங்கடலை எஸ் உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். நீ நல்லவர். ஒரே சத்தமாய் உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர். ஆமென். நன்றி அப்பா. வானத்திலோ வானத்திலோ glory. வானத்திலோ கர்த்தாவே, கர்த்தாவே தேவர்களில் ஹல்லேலூயா. வானத்திலோ ஓ ஹல்லேலூயா. கர்த்தாவே தேவர்களில் ஆமென். வானத்திலோ கடைசியா சேர்ந்து சொல்லுவோம். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர். ஹல்லேலூயா. பாதுகாத்தாரே, பாதுகாத்தாரே. திட நம்பிக்கை, திட நம்பிக்கை. முன் சென்றாரே, முன் சென்றாரே. என்னை நடத்தினார், என்னை நடத்தினார். இன்னும் நடத்துவார்னு சொல்லுங்க. இன்னும் நடத்துவார். ஓ இன்னும் நடத்துவார், இன்னும் நடத்துவார். ஓ அவர் நல்லவர். ஓ அவர் கிருபை, 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 கிருபை என்றும் உள்ளது. கிருபை என்றும் உள்ளது. கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர். நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. நம்புவேன், நம்புவேன் இயேசுவை, நம்புவேன். Yes Lord Jesus. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, உடைய திவ்ய பிரசன்னத்துக்காக நன்றி. கிருபையாய் எங்களை உடைய மறைவில் உடைய செட்டை நிழலிலே கோட்டை சேர்த்து பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க வைத்தீர். வார்த்தையின் மூலமா எங்களோடு இடைப்பட்டீர். எஸ் லார்ட். எங்கள் கண்ணீர் அநேகரோடு பேச போகிறதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த இடத்திலே யாக்கோபு அழுது கெஞ்சினான், அந்த
அந்த இடத்துல நீர் அவனை ஆசீர்வதித்து, உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து விட்டீரப்பா. ஆமென் ஆண்டவரே. கர்த்தாவே, நம்பிக்கையோடு உடைய பிள்ளைகள் புறப்பட்டு செல்லுகிறார்கள். சாட்சியோடு திரும்ப கொண்டு வார ஒவ்வொருவர மேல உங்க கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆளுகை செய்யும் மகிமை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.